நாம் கபரில் இருக்கும் போது வானவர் வருவார்கள், கேட்பாங்க மர் ரப்புக்கா, உன்னுடைய இறைவன் யார்? அப்போது முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள் என்னுடைய ரப் அல்லாஹ் என்று. முஸ்லிம் மட்டும் தான் சொல்லுவானா? மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இருந்தாங்கல்ல, அவங்களும் சொல்லுவாங்க உன்னுடைய ரப் யார் என்று சொன்னால் அல்லாஹ் என்று அவங்களும் சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ் மறுக்கல? அல்லாஹ் பெரிய கடவுள் சொல்லுவாங்க தான் முஷ்ரிக்கீன்கள். அபு ஜஹலை கேட்டா கூட உன்னுடைய ரப் யார் என்று சொன்ன அல்லாஹ் என்று தான் சொல்லுவான். அபு லஹபை கேட்டால் உன்னுடைய ரப் யார் என்றால் அல்லாஹ் என்று தான் சொல்லுவான். உத்துபா, ஷைபா, அபுல் பக்தரி, மக்கத்து காஃபிர்கள் லீடர்கள் இருந்தார்களே, அவரிடத்திலும் கேட்டால் உன்னுடைய ரப் யார் என்றால் அல்லாஹ் என்று தான் சொல்லுவார்கள். வித்தியாசம் என்ன? திரும்ப கேட்பாங்க ஒமா தீனுக்கா, உன்னுடைய மார்க்கம் என்ன? நாம் எல்லோரும் சொல்லுவோம் இஸ்லாம். இஸ்லாம் என்று முஸ்லீம் மட்டும் தான் சொல்லுவாங்களா? சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே 72 கூட்டம், 73 கூட்டம் முஸ்லிமாக தென்படுவார்கள். ஆனால் ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு செல்லும். அவர்களிடத்தை கேட்டாலும் அவர்களும் சொல்வார்கள் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். அப்ப யார் சொர்க்கத்துக்கு போறது? மூன்றாவது கேட்பார்கள் மன் நபியுகா, உம்முடைய தூதர் யார்? ஹாதர் ரஜுல், இந்த நபரை பற்றி என்ன நினைக்கிறாய்? அப்போதுதான் சகோதரர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்பார்கள். இவரை பற்றி உம்முடைய கொள்கை என்ன, உம்முடைய அகீதா என்ன, உம்முடைய கோட்பாடுகள் என்ன என்று இதை இந்த கேள்வி கேட்கும் போது தான் எத்தனை கூட்டங்கள் இருந்தது, எத்தனை இயக்கங்கள் இருந்ததோ, எவ்வளவு முஸ்லிம்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களோ ஒவ்வொருத்தனாக கழிந்து 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 கடைசியாக அனா வ அஸாபி, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க நானும் என்னுடைய சஹாபியும் எந்த கொள்கையில் இருந்தார்களோ, எந்த விஷயத்தில் இருந்தோமோ அவர்கள் யார் முழுமையாக சரியாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் சொர்க்கவாதி. மர் ரப்புகா மன் நபியுகா மா தீனுகா எல்லாம் பதில் சொல்லலாம். ஆனால் சகோதரர்களே இங்க வந்து மாட்டிக்கொள்வான். எனவே தான் அல்லாஹ்வுடைய கட்டளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான முறையை முழுமையாக அறிந்து பின்பற்ற வேண்டும். அப்படி இருந்தால்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்.